ஹாய் வணக்கம். இன்னைக்கு இன்னொரு கதையோட வந்திருக்கேன். லெட்ஸ் கெட் இன்டு த ஸ்டோரி. ஓகே. ஸோ இப்போ ஒரு ஊர்ல ஒரு டாங்கி இருக்கு. அதாவது கழுதை. அந்த கழுதை மேல ஒரு அழகான அம்மன் சிலைய வச்சு, அதோட ஓனர் சந்தைக்கு கூட்டிட்டு போறாரு. கூட்டிட்டு போற வழியில ஃபுல் அண்ட் ஃபுல் வரவங்க, போறவங்க எல்லாருமே அந்த கழுதைய பார்த்து வணங்கிட்டு போகுது. இப்படி வணங்கி, வணங்கி, வணங்கி அந்த கழுதைக்கு என்ன நினைக்குதுன்னா, நம்மள பார்த்து எல்லாம் வணங்குறாங்க. நம்மகிட்ட என்னமோ இருக்கு போல அப்படின்னு நினைச்சு, அவருக்கு கொஞ்சம் ஆணவமா ஆவுது. கொஞ்சம் அரகனா ஆவுறாரு அந்த இடத்துல. ஸோ இப்படியே போயிட்டு சந்தைக்கு போய் சேர்றாங்க. போய் சேர்ந்தோனே மறுபடியும் ஒரு கூட்டமா ஆளுங்க வணங்க, வணங்க, வணங்க செம்ம எக்ஸைட்டட் ஆகுன இந்த டாங்கி என்ன பண்ணுதுன்னா, அந்த சந்தைய சுத்தி ஓடுது. கண்ட மாரி தொறந்து விட்ட மாரி ஓடிட்டு, ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு, அங்க உள்ள ஜாமான்லாம் தள்ளி விட்டு இந்த மாரி பண்ணுது. இத பார்த்த அதோட ஓனர் கோவத்துல இழுத்துட்டு அத வச்சு சாத்து சாத்துன்னு சாத்துறாரு. ஓகேவா? ஸோ இந்த மாரி சாத்துறப்ப இந்த டாங்கி நினைக்குது, "என்ன அது? என்ன பார்த்து எல்லாம் மரியாதை குடுக்குறாங்க. இந்த ஓனர் என்னன்னா என்ன போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காரு" அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இந்த மாரி யோசிக்கிறப்ப பக்கத்துல இந்த குதிரை அத பத்தி சொல்லுதாம். "ஏய் முட்டாள் கழுத! உன்னைய யாரும் வணங்கல. உன் மேல இருந்த தெய்வத்த தான் எல்லாம் வணங்குனாங்க. மொத அத யோசி" அப்படின்னு சொன்னுச்சாம். ஸோ இந்த கதையில நம்மள்ல எத்தன பேர் இந்த டாங்கியா இருக்கோம் அப்படின்ட்டு நம்ம யோசிக்கணும். ஓகேவா? ஸோ இது 4 திங்ஸ் தட் ஐ வாண்ட் டு டெல் அக்கார்டிங் டு திஸ் ஸ்டோரி. நம்பர் 1, ஸ்பிரிச்சுவலி நீங்க பார்த்தீங்கன்னா, அந்த மேல இருந்த அந்த சிலை நம்மளோட ஆத்மா. ஸோ ஒன்ஸ் நம்மளுக்கு ஆத்மா இல்லைன்னா நம்ம ஒரு பிணம். ஓகேவா? நம்ம சம்டைம்ஸ் மதிக்கப்படுறது நம்மளுக்கு உயிர் இருக்கிற வரைக்கும் தான். தட் இஸ் ஸ்பிரிச்சுவலி. நம்பர் 2, மெட்டீரியலி நீங்க பார்த்தீங்கன்னா, லெட்ஸ் பி வெரி ஹானஸ்ட். If you are not pretty, if you don't have any property, if you don't have anything, no one is going to respect you. Okay, that's the reality of life. At least 50 to 60% of the people are like that. Okay, wow. So don't get attached to the respect that you get. Okay, that's the third part. That is the second part, sorry. The third part என்னன்னா arrogant. சம்டைம்ஸ் இந்த மாதிரி நம்மளை யாராவது புகழ்ச்சி நம்மளை ரெஸ்பெக்ட் பண்ணாலே நமக்குள்ள ஒரு அரகன் வந்துடும். ஸோ அந்த அரகன்னால என்ன நடக்குதுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்ம நம்ம நிலையிலேயே இருக்க மாட்டோம், விச் இஸ் வெரி ராங். ஸோ ஆல்வேஸ் கெட் பேக் டு யுவர் சோர்ஸ். அண்ட் நம்பர் 4, திஸ் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். அந்த கழுதைக்கு மட்டும் அது மேலே ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருந்துருந்துச்சுன்னா, எல்லாரும் வணங்குறப்ப அது என்ன யோசிச்சிருக்கோன்னா, ஆஹா இப்படிப்பட்ட ஒரு சிலையை தூக்கிட்டு வர அளவுக்கு நம்மளுக்கு திறமை இருந்திருக்கு அப்படின்னு நினச்சிருக்கோம். ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருந்திருந்தா. ஸோ ஆஃபன் இன் அவர் லைஃப் மற்றவங்களோட ரெஸ்பெக்டோட நம்மளோட செல்ஃப் ரெஸ்பெக்ட் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரெஸ்பெக்ட் யுவர் செல்ஃப் இனஃப், பிகாஸ் அதுதான் எதை பார்த்தும் வராத ரெஸ்பெக்ட். தேங்க்யூ. பாய்.